ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு டிராகன் இனம், ஐ மீன் டைனோசர் இனம் திடுதிப்புன்னு அழிஞ்சிட்டு ஒரு புது உயிரா உருவாகுது, மனிதர்கள் உருவாகுறாங்க. உங்களுக்கு இதுல ஒரு பேட்டர்ன் தெரியலையா? இந்த டைனோசர் இனத்த அழிச்சிட்டு தான் மனித இனம் உருவாயிருக்கு. அப்போ மனித இனத்துக்கு இது தொந்தரவா இருக்குன்றனால யாரோ ஒருத்தவங்க அழிச்சதுன்றது உங்களுக்கு தெரியலையா? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கா, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு தான் உனக்கு இந்த மேட்டர் என்னன்னு புரியும். அந்த யாரோ ஒருத்தவங்க யாருன்றது அப்புறம் தான் உனக்கு புரியும். ஓகே, அந்த சார் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த இது யாரா அப்படின்ற கேள்வி அப்புறம் தான் உனக்கு புரியும். நம்மளா கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். இப்போ அந்த முதல்ல வந்து ஒரு லைட் வந்து இன்னொரு லைட்டை கூட்டி வருது, அது ரெண்டா மாறிடுச்சு. இப்போ மொத்தம் 3 லைட் வராங்க, ஒரு ஜோடி லைட்டு ஒரு தனி லைட்டு. ஸோ 3 பேர் உள்ள வராங்க. வந்தோடனே என்ன சொல்றாங்க, இவங்க வரதுக்கு முன்னாடி அங்கே கால் பண்ணி, மச்சான் உள்ள ஒருத்தர் வரேன் மச்சான், செமத்தியான ஒரு மாட்டிக்கிட்டேன், வச்சு செஞ்சிருங்கடா அவனை, உங்களை அழிக்கிறேன்டா வரேன். இவனுக்கு கோல் முட்டி வர வருது. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? நாகரிகம் தான் பூமி ஆண்டுக்கு இருக்கு. இப்போ வரக்கூடிய 2 ஆற்றல் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு ஆளு அங்க வந்து உங்களை அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான், அவனை நீங்க விட்டுறாதீங்க, உள்ளே சிறை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவனை மண்டை கிழவி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டான், படைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல, அடிக்க நீ வரியா? இந்த 2 ஆற்றல் கீழே பூமிக்குள்ள வருது. ஒளியா தான் இருந்துச்சு, உடல் எடுக்கல, அதுக்கு உடலும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. பூமிக்குள்ள வரும்போது ஒரு அந்த டைமென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 3rd டைமென்ஷன் இருக்கோன்றனால பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்டம்ஸ்னால இருக்கும். இப்போ 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், இப்படி டைமென்ஷனுக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் இருப்பீங்க, ஆனால் ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி இருப்பீங்க. 4th எப்படி இருப்பீங்க அப்படின்னா, நீங்க செத்து போயிட்டா ஒரு ஆன்மா வெளியே வருது இல்லை, அதுதான் 4th டைமென்ஷன் பேசிக். அதுக்கு மேல இருக்குது அது வேற, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 4th நம்ம கெட்டி கூட பார்த்தது இல்லை, முதல்ல அதை பத்தி பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 14ல இருந்த ஒரு டைமென்ஷன்ல இருந்த ஒரு லைட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி டைமென்ஷனுக்குள்ள குறைஞ்சு 3rdக்குள்ள வருதுன்னா அது பிசிக்கல் ஃபார்ம் மாறும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, 4th டைமென்ஷன்ல நீங்க ஆத்மாவா இருக்கீங்க அப்படின்னா 3rd டைமென்ஷன் நீங்க வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உடலுக்குள்ள வந்தால்தான் எல்லா பிசிக்கல் ஃபார்மும் உங்களால் தொட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஐ மீன் அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும். நீங்க இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று பண்ண முடியும். சயின்டிஃபிக்கலாக எல்லாருக்குமே தெரியும், ஸ்பிரிச்சுவல் இருக்கவங்களுக்கும் தெரியும். நம்ம உடம்பு இங்கே தான் இருக்கும், நம்ம வெளியே போயிட்டு வர முடியும். அப்போ நீ வெளியே போறப்ப அப்போதான் நீ 4th போறேன்னு அர்த்தம். நீ 4th போயிட்ட அப்படின்னா மற்ற ஆட்களை உன்னால பார்க்க முடியாது, அவங்களதான் டெத்துன்னு சொல்றாங்க, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்கல்ல. அவங்களாம் நியர் டெத்னா அப்போதைக்கு செத்துருவாங்க. இந்த போடைய ரீசனா நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இது ஆம்புலன்ஸ்ல கூட்டி போயிட்டு இருக்கும் போது செத்து போயிட்டாருன்னு சொல்லி அடக்கம் பண்ண கூட்டி போனாங்க, ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றி இறக்கணும், திருப்பி உசுறு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு புரியுதா, அவர் இறந்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ண போறாங்க, ஆனா திருப்பி உயிர் வருதுன்னா அப்ப அந்த உயிர் வெளியே போயிட்டு வருது பாத்தீங்களா. இதுதான் ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்றாங்க. பல சயின்டிஸ்ட் இதை வச்சு நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி போயிட்டு வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் இருக்கேன், எல்லாம் நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கே நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் சொல்றது யாருக்குமே புரியல, என்ன யாருமே பார்க்கல, என் உடம்புல எந்த வலியும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் ஒரு நிசப்தமான ஒரு இடத்துல இருக்கேன், என் உடம்புக்கான எதுவுமே ஃபீல் பண்ண முடியல, ஆனால் என் உடம்பு கீழே கிடக்கு, சொந்தக்காரங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்களே 16வது காரியம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்களே. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் இறந்துட்டு போக மாட்டாங்க வீட்டை விட்டு, அந்த 16வது காரியம் நடக்கிற வரைக்கும் நம்மளாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் அழுகுறா, யார் நம்ம ஒழுங்கா நம்ம பாசம் வச்சிருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு ஒரு மித்து போயிட்டு இருக்கா. இது மித்து கிடையாது. இது இந்த சயின்டிபிக்கான விஷயத்தை சொல்றதுக்காக நம்ம ஆட்கள் கட்டிவிட்ட கதைகள், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த 4th டைமென்ஷனா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி 14ல இருந்தவங்க இறங்கி 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 கீழே வரும்போது என்ன நடக்கும், ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடல் பாகு மாறும்ல. மொதல் லைட்டா இருக்குன்னா அடுத்ததுல ஒரு ஃபார்முக்கு மாறும், அடுத்து ஒரு ஃபார்முக்கு மாறும், அடுத்து ஒரு ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொன்னா கூட உங்களுக்கு புரியாது. ஒரு கரு போகுதுன்னா ஸ்பெர்ம்ன்றது கண்ணுக்கு கூட தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த இது பார்த்து வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ மைன்யூட்டா இருக்கும். அந்த மைன்யூட்டா போற ஸ்பெர்ம் தான் போய் வேற லெவல்ல மாறி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து இப்போ நம்மள மாதிரி வந்து பேசிட்டு இருக்குல்ல, மனுஷனா மாறுதுல்ல. ஸோ ஒரு ஸ்பெர்முக்கு அடுத்தடுத்த படிநிலை போய் முழுமையான படிநிலைக்கு வந்த பிறகுதான் மனித குழந்தையாவே வெளியே வருது. இதே மாதிரிதான் வெளியிருந்து உள்ள வர்றதுக்கும் லைட்டா இருக்காங்கன்னா அடுத்து ஒவ்வொரு மாறி 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 3rdக்குள்ள வரும்போது ஒரு பிசிக்கல் ஃபார்முக்குள்ளதான் வரணும். அந்த ஒளியை சுத்தி ஒரு பிசிக்கல் ஃபார்ம் உருவாகிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படி உருவான ஆட்களுக்கு ஆண் பெண் பேதம் இல்லை, 2ஆ பிரிஞ்சு வந்தனால அது ஒரு சதை பெண்டாமா தான் இருந்திருக்கு உள்ள வரும்போது. ஓகே,
இப்போ இந்த உள்ள வந்துருச்சா, உள்ள வரும்போது என்ன அதுக்கு வந்து வெளியே ஆற்றலா இருக்கும்போது எதை வேணா தூக்கலாம் வைக்கலாம்னா கை தேவைப்படாது. அதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படாது. அது தூக்கணும்னா அதுக்கு நினைச்சா போதும் தூக்கிரும். பட் உள்ள வரும்போது இத தூக்கணும்னா ஒரு பிசிக்கல் கை இருந்தா, ஆர்ம் இருந்தா தான் தூக்க முடியும். ஸோ அதனால அது மாறிடுது. ஒரு உருவம் கிடைச்சிருது. ஒரு சரியான ஒரு லைனேஜ் இல்லாம ஒரு உருவம் கிடைச்சிருது. இதுதான் ஃபர்ஸ்ட் மனிதர்களுடைய ஆரிஜின்ஸ். ஐ மீன் நம்ம முன்னோர்கள் இப்ப மூத்தோள், இளையோள், சிவந்தவன்லாம் சொல்றோம்ல, அவங்க தான் நமக்கு முன்னோர்கள். அவங்கலாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்வின் அவங்க. உள்ள வந்துருச்சா, நாகர்கள்ட்ட கொடுத்துவிட்டு இது எஸ் ஆயிருது அந்த ஆற்றல். ப்ரோ அப்ப நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 2வது ஆற்றல் வந்து உள்ள வரும்போது அது உருவம் எடுத்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப முதல் ஆற்றலும் கூட தானே வந்திருக்கும். அப்ப அதுவும் பிசிக்கல் ஃபார்ம் எடுத்து நீங்க தானே மாட்டியிருக்கணும். அது மட்டும் எப்படி தப்பிச்சுச்சு? நீ கேட்கணும் கேள்வி. ஸோ அப்பதான் அது நியாயமான கேள்வியா இருக்கும். முதல்ல வந்த ஆற்றல் முழுமையா இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆற்றல் மல்டிபிள் ஆயிருச்சு. அதாவது அதோட ஆற்றல் தன்மை 2ஆ பிரிஞ்சிருச்சு. இப்போ 2 ஒண்ணாவே இருக்குன்னா, அது ஒரு தன்மை இருக்கு. அது எங்க வேணா போயிட்டு அது ஃபார்முக்கு திருப்பி முடியும். அது 2ஆ பிரியும்போது அதோடைய அது பெர்சன்டேஜ் குறையும்போது வேல்யூ குறைஞ்சிருச்சு. அப்ப வெளில வரும்போது மாட்டிக்குது. இதுக்காக தான் அத 2ஆவே பிரிக்க சொன்னது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் கடவுள் நீ இந்த மாரி உன்ன மாரி ஒண்ண உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்த ஒரு லா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க உள்ள. பிசிக்கல் ஃபார்ம் வந்துட்டாங்களா? இவன் 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 வந்து லைட் ஃபார்ம்ல தானே இருக்கான். இவன்கிட்ட கொடுத்துட்டு விஸ் ஆயிடுது. நாகர்கள் நம்மள அந்த முன்னோட இந்த 2 ஆற்றல கட்டுப்படுத்தி எப்படியாவது அசைப்படுத்திருவோம்னு நினைச்சிருக்காங்க. 2 பேரு ஒட்டுமொத்த பூமி. முடியவே இல்ல. ஏன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே உருவாக்குன ஒரு ஆற்றலோட பிரதி தான் அது. அது மாதிரியே தான் ஒண்ணு. என்ன 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா, அதோட ஆற்றல் குறைஞ்சிருமா என்ன? பிசிக்கல் ஃபார்ம் வேணா எடுத்துருக்கலாமே தவிர, அதோட மைண்டு, உள்ள வந்தோனே பூமி, பிரெயின் எல்லாமே வந்துரும்ல. ஸோ, அதோட ஆற்றல் எக்ஸ்ட்ராவா போயிருச்சு. பயங்கரமா போயிருச்சு. புதுசா வந்தோனே அத ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படின்னா, அப்ப தூக்கி எரிஞ்சுகிட்டு இருக்கும் எல்லாத்தையும். எரிமலைய வெட்டிக்க வைக்கும். கடல பறக்க வைக்கும். இந்த மாரிலாம் ஆற்றல் இருக்கும் அதுக்கு. ஸோ, அத யாருன்னு புரிஞ்சுக்கிச்சு. நம்ம இங்க லாக் ஆகப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிச்சு. நாகர்கள ஃபுல்லா அடிச்சு தம்சம் பண்ணுது. ஒழுங்கு மரியாதை இருந்துக்க அப்படின்னு சொல்லி பண்ணுது. இதுக்கு ஒரு ஒரு கைடு குடுத்துச்சுல்ல. அந்த முதல் 1 ஆற்றல். அது என்ன சொல்லி கூட்டி வந்துச்சுன்னா, "நீ இங்கே போயி, நீ மல்டிபிள் ஆயி சிறையிலேருந்து தப்பிச்சு வெளிய வந்தா தான் மேல வர முடியும்." அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மாரி ஒரு அட்வைஸ் குடுத்துட்டு போயிருக்கு. இப்ப இந்த 2 ஆற்றலும் 2ஆ இருக்கனால, இது ஒண்ணானா தான் அங்க போய் திருப்பி இருந்த இடத்துக்கே முடியும். அது போக முடியாம தடுக்கிறதுக்காக தான் இங்க பூமியில வந்து அடைச்சாங்களா? இதோட இந்த மனிதர்களுடைய ஆரிஜின் ஸ்டோரி இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? பலவிதமான விஷயங்கள் உருவாக்குறாங்க. இப்போ நீ பார்க்குறல்ல, இந்த பூமி எல்லாமே இருந்துச்சு. நாகரிகம்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனால முடியாத அளவுக்கு அவன் ஒரு 50% ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, நம்ம 1000% அத சரியா செஞ்சுருவோம். நம்மளுடைய அந்த 2 ஆற்றல் செஞ்சுரும். ஸோ இப்படி நம்மனால கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இது எல்லாம் நம்ம தான்டா அப்படின்னு சொல்றோம்ல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் எல்லாமே. அவங்களால என்ன வேணா பண்ண முடியும். ஸோ மனிதர்கள் உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. முடியல. ஸோ என்ன பண்ணணும்? நம்மள மாதிரியே ஒரு காப்பிய உருவாக்கணும். ஹியூமன்ஸ உருவாக்குறாங்க. மூத்தோர், சிவந்தவன் இந்த மாரி வராங்க. மூத்தோர், சிவந்தவன்லாம் அப்பதான் வராங்க. ஸோ இந்த மாரி லேடீஸ், ஜென்ட்ஸ உருவாக்குறாங்க. முதல்ல அந்த இருந்த 2 ஆற்றலுக்கு ஆண், பெண் தன்மை கிடையாது. அப்போ மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் உட்காந்து ஃபேக்டரியில உட்காந்து மிஷின வச்சு அடிச்சு உருவாக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிசைன் பண்ணும்போதே அவங்களே மல்டிபிள் பண்ணிக்கிற மாரி டிசைன் பண்ணணும். அதாவது ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, பெண் கர்ப்பப்பை, ஆண் விந்தணு இதெல்லாம் சேர்ந்து நீங்களாவே குழந்தை பெத்துக்கிட்டு அடுத்தடுத்து மல்டிபிள் ஆயிட்டு போகணும். எங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிளியரா உருவாக்கிரணும். ஏன்னா, அவன் நாகர்கள உருவாக்கி வச்சிருக்கானே. ஸோ அவனால முடியுதுன்னா, அவனோட பெர்ஃபெக்ட்டான ஆட்கள் நாம. ஸோ நாம ஹியூமன்ஸ உருவாக்குறோம். அப்பதான் முதல்ல ஹியூமன்ஸே உருவாக்கப்படுது. மூத்தோர். அவளுக்கு மூத்தோள்னு ஏன் பேர் வச்சிருக்கோம்னா, அதான் மூத்தோள். அவனுங்களுக்கு ஒரு மூத்தோள் இருக்கா. அது யாரு அப்படின்னா லிலித். அது ஃபெயிலியர் மாடல். அதனால மல்டிபிள் பண்ண முடியாது. ஐ மீன் அடுத்தடுத்து குழந்தைய உருவாக்க முடியாது. லிலித்தோட கதைய போய் படிச்சு பாருங்க. பைபிள்ல இருக்கும். நெறைய இடத்துல மறைக்கப்பட்டிருக்கும். அதனால ஒரு உண்மையான அது ஆத்மார்த்தமான பியூரான ஒரு குழந்தைய எடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஆனா நம்மளுடைய மூத்தோளுக்கு என்னன்னா, பெர்ஃபெக்ட்டான ஹியூமன் உருவாக்க முடியும். ஆனா உருவாக்குனது பாசிட்டிவான பிரெயின். உருவாக்கிருச்சா? ஹியூமன் வந்துட்டாங்களா? மூத்தோள், சிவந்தவன் இவங்கலாம் வந்துட்டாங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மனிதர்கள உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. நாமெல்லாம் நல்லா இருந்துட்டு இருக்கோம். நாகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. நாகர்கள மொத்தமா நம்ம அழிக்கல. அவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்க அழிக்கிறதுக்கு ஒரு வேலையே இல்ல. நமக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்கப்பட்டுச்சு. ஹியூமன பத்தி சொல்லிடுறேன். இந்த மாரிலாம் வந்த பிறகு மனிதர்கள் மூத்தோள், சிவந்தவன் இவங்கலாம் நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சவுத் இருக்குல்ல, இந்த சவுத்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனுங்களும் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. எல்லா இடங்கள்லயும் இருக்கானுங்க. இந்த குமரி கண்டத்துல டாப் லெவல்ல இருக்கோம். வேற லெவல்ல நாகரிக வளர்ச்சி அடையுது.
பயங்கரமா அடையுது. நம்மளுடைய நாலேஜ்லாம் இது வரைக்கும் நீ ஒரு கனவுல கூட இப்படி ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்குமான்னு நீ யோசிக்காத அளவுக்கு வளர்ந்தோம் நம்ம அந்த டைமிங்ல. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்துச்சு. மனித இனம் தோன்றுனப்போ. ஸோ, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நாகர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அடையுது. குடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ட நம்ம முடிச்சே ஆகணும். எப்படியாவது இவங்க சிறைப்பிடிக்கணும், அந்த பூமிய திருப்பி நம்ம டேக் ஓவர் பண்ணணும்டான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கு. அந்த வெறிக்கு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள் கூட சண்டை போட்டு தோத்து போயிட்டே இருக்காய்ங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நாங்களும் செஞ்சு காட்டுறோம்னு சொல்லி டெக்னாலஜில வளரணும்னு நினைக்கிறாய்ங்க. நம்ம ஆட்களுக்கு டெக்னாலஜி செஞ்சாங்கன்னா, இயற்கையோட சேர்ந்து வாழுவான். அவனோட டெக்னாலஜி டாப்ல தான் இருக்கும். ஆனா இயற்கைய அழிக்காது. இப்ப அவன் ஒரு ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறான், அவன் ஒரு கார் கண்டுபிடிக்கிறான்னா, அவனோட கார்ல எப்படி இருக்கும்னா, இயற்கைக்கு சாதகமா இருக்கும். அதுலேருந்து வர புகையா இருக்கட்டும், அதுலேருந்து மிச்சங்களா இருக்கட்டும், கழிவா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த என்விரான்மென்ட்க்கு சேத்த மாரி இருக்கும். எந்த இடத்துலயுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த அழிக்க மாட்டோம். இந்த பூமிய அழிக்க மாட்டோம். ஏன்னா எல்லாம் பாசிட்டிவ் மைண்ட். கிரியேஷன் ஓகேவா? ஆனா அவன் நம்ம கூட போட்டி போட போய் என்ன ஆனான்னா, டெக்னாலஜி, நாகரிக வளர்ச்சி கட்டமைச்சான். ஃபேக்டரிஸ், கழிவுகள். இப்போ இருக்க அந்த கழிவுகள் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியும். விவசாயம் பண்ணிட்டு இருந்த மக்கள் அடிச்சு சொல்லிட்டு ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் கட்டி யார் போறா? அந்த விவசாயியா போறேன். ஸோ உனக்கு இப்ப தெரியுதா? இதுதான் நாகரிக வளர்ச்சி. நாகர்கள் உருவாக்குன வளர்ச்சி தான் நாகரிக வளர்ச்சி. நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த டெக்னாலஜிலாம் வேற. அதுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்கன்றதெல்லாம் இன்னும் இப்ப பெயர்கள்ல ஒண்ணும் இல்ல. விஷயம் தானே ஒண்ணு.